தமிழகத்தில் வாழும் தமிழ் நெஞ்சங்களே, முன்னாள் படைவீரர் சமுதாயத்தினரே, உங்கள் அனைவருக்கும் ஆவடி கஜேந்திரனின் பணிவான வணக்கங்கள். நாம் முன்னர் பணியில் இருக்கும் காலங்களில் இப்போது போல் நவீன போர் தளவாடங்கள், புதிய கண்டுபிடிப்புகள், விஞ்ஞான வளர்ச்சிகள் இல்லாத காலங்களில் கூட நாமும் நமது மூத்த முன்னாள் படைவீரர்களும் எதிரிகள் நம் தேசத்தின் மீது தொடுக்கப்பட்ட பல்வேறு தாக்குதல்களையும் மிக சாதுரியமாகவும் தைரியமாகவும் போரிட்டு பல வெற்றிகளை நம் இந்திய தேசத்திற்கு பரிசாக கொடுத்துள்ளோம். அவற்றையெல்லாம் இவ்வுலகம் மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. இந்தியா சுதந்திரம் அடைந்தது முதல் இன்று வரை பல்வேறு தேசிய கட்சிகள் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கின்றன. ஆனால் நம் படை வீரர்களுக்கு எந்த கட்சி ஆட்சி அதிகாரத்தில் உள்ளது என்பதை பற்றி கவலை இல்லை. நமது கடமை எல்லையில் பனியிலும் மழையிலும் வெயிலிலும் கண் உறங்காது எல்லையை பாதுகாத்ததால்தான், இப்போதும் பாதுகாத்து வருகின்ற காரணத்தால்தான் இந்திய தேசத்து மக்களும் கொழுப்பெடுத்து போய் திமிர் பேச்சு பேசும் செல்லூர் ராஜு, சீமான் போன்ற முட்டாள் அரைவாக்காட்டு அரசியல்வாதிகளும் இந்திய தேசத்தின் உப்பை தின்று கொண்டே இந்தியாவிற்கு எதிராக பேசும் மேலும் சில அரசியல்வாதிகளும் தீவிரவாதிகளுக்கு ஆதரவும் அடைக்கலமும் தரும் தேச துரோக பொதுமக்களும் நிம்மதியாக வாழ்கின்றனர். அதிலும் கொழுப்படுத்து பேசும் அனைவருமே கொழுத்த பணக்காரர்கள். நமது எல்லைச்சாமிகளின் வலியையும் வேதனையையும் புரிந்து கொள்ள இயலாத முட்டாள் மூதேவிகள். இவர்களையெல்லாம் இந்திய எல்லை பகுதிகளுக்கு அனுப்பி 3 மாத காலம் இராணுவ பயிற்சி கொடுத்து கொழுப்பை கரைக்க வேண்டும். நான் எல்லா அரசியல்வாதிகளையும் தவறானவர்கள் என்று கூறவில்லை. ஒரு சிலர்தான் இராணுவம் பற்றிய புரிதல் இல்லாமல் இப்படி தவறாக பேசுகிறார்கள். உதாரணத்திற்கு, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை சரவணன் என்ற ஒரு முட்டாள் சில வருடங்களுக்கு முன்பு இந்திய இராணுவத்தை தன் மயிருக்கு சமம் என்று திமிராக பேசினான். அப்போதும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து போராட்டங்களும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு புகார் கடிதங்களும் அளித்தோம். ஆனால் ஆளும் கட்சி அவருக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் இப்போது அதே கட்சியை சேர்ந்த சீமான் என்பவன் பஹல்காம் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தும் போது இந்திய இராணுவம் எங்கே புடுங்கிக் கொண்டு இருந்தார்கள் என்று முட்டாள்தனமாக புரிதல் இல்லாமல் கேள்வி கேட்கிறான். அதற்கு அவனோட ஜால்ராக்களும் கைத்தட்டுகிறார்கள். பஹல்காம் என்ற சுற்றுலா தலம் பகுதியில் காவலில் இருப்பவர்கள் காவல்துறையை சேர்ந்தவர்களே தவிர இராணுவ வீரர்கள் அல்ல. அப்படி இருக்க சீமான் இராணுவ வீரர்களை தவறாக பேசுவது சரியா? அவனுக்கு அடிப்படை அறிவே இல்லையே. அதனால்தான் அக்கட்சியிலிருந்து பல நேர்மையானவர்கள், அறிவாளிகள் கட்சியிலிருந்து விலகி வருகின்றனர். சீமானுக்கு அறிவிருந்திருந்தால் மத்திய அரசிடம் அவன் என்ன கேட்டிருக்க வேண்டும் தெரியுமா? தீவிரவாதிகள் உள்ளே நுழையும் அளவிற்கு எல்லைகளில் பாதுகாப்பு குறைபாடு ஏன் உள்ளது, அதை ஏன் சரி செய்யவில்லை என்று கேட்டிருக்க வேண்டுமே தவிர, இராணுவ வீரர்கள் எவருமே பணியில் இல்லாத பகுதியில் இராணுவ வீரர்கள் என்ன புடிங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று முட்டாள்தனமாக திமிர்த்தனமாக கேள்வி கேட்கிறானே. வெளியில் இருந்து வரும் தீவிரவாத தாக்குதல்களுக்கும் உள்நாட்டிலிருந்து இவனை போன்ற முட்டாள்கள் செய்யும் வார்த்தை தாக்குதல்களுக்கும் என்ன வித்தியாசம்? இவன் பேசிய வீடியோ எங்களுக்கு தாமதமாகத்தான் தெரிய வந்தது. எனவேதான் நம் மக்கள் இவனுக்கு எதிராக போராட்டம் இதுவரை செய்யவில்லை. அல்லது அவனை ஒரு மனுஷனாகவே மதிக்காத காரணத்தால் அவனுக்கு எதிராக போராட்டம் நடத்தாமல் நம் மக்கள் விட்டிருக்கலாம். எது எப்படியோ, இவனை போன்ற அரைவாக்காட்டு அரசியல்வாதிகளால் தான் அரசியல் ஒரு சாக்கடை என்று கூறப்படுகிறது என்று நினைக்கிறேன். எனவே மக்கள் இனிமேலாவது நல்ல படித்த அறிவாளிகளை அரசியல்வாதிகளாக்கி அவர்களை தேர்ந்தெடுத்து ஜெயிக்க வைத்தால்தான் அரசியல் தூய்மையாகவும். சிந்திப்பேர் மக்களே. இனியாவது வார்த்தை தூய்மை, செயல் நேர்மை இல்லாத அரசியல்வாதிகளை முழுவதுமாக புறக்கணிப்பீர். நல்லவர்களுக்கு வாய்ப்பளிப்போம். நன்றி, வணக்கம். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.